நம்மலாம் குரங்குலேருந்து தானே வந்தோம். இப்போ குரங்குங்கள்லாம் காலனியாக தான் இருக்கும். அது ஒரு குரங்கு காலனியில் இருக்கிற எல்லா மேல் குரங்குங்களை பார்த்தா வந்து எல்லாத்துக்குமே வந்து காமனான ஒயிட் தான் இருக்கும். ஸோ நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா எல்லாமே பங்காளிங்களாக தான் இருக்கும். ஸோ வெளி குரங்கு வேறு ஜீன்ஸ் வச்சுருக்க குரங்கு வந்து அந்த காலனிக்குள்ளே போக முடியாது. இருக்கிற ஆம்பளைங்களாம் அதை அடித்து சாவடிச்சிடுவாங்க. இப்போ அந்த காலனியில் இருக்க பொம்பளை குரங்குங்கள்லாம் வந்து அது வளர்ந்த உடனே என்ன ஆகும்னா, அதுங்க வந்து அந்த காலனியில் இருக்காது. அதுங்கலாம் வந்து வேறு காலனிக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் வே ஆஃப் திங்ஸ். ஓகேவா? அதனால் வந்து இப்போ என்னென்னா வந்து நம்ம வந்து கம்யூனிட்டி விட்டு வேறு கம்யூனிட்டி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம வந்து ஆப்வியஸ்லி நம்மளோட பங்காளிங்க யார், நம்மளோட காமன் ஒயிட்ஸிங்க யார் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி நமக்கு இருக்கும். ஸோ அதை ஒழுங்காக ட்ராக் பண்ணுறதுக்கு தான் வந்து கம்யூனிட்டி பேர்லாம் போடணும். ஸோ அதை விட்டுற சொல்ல நான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கம்யூனிட்டியை பார்த்தா வந்து துளுவ வேளாளர் கம்யூனிட்டி. இப்போ துளு வேளாளர் வந்து தமிழங்களா இல்லை துளு ஆளுங்களாலே கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த சரித்திரம்லாம் வந்து கரெக்டாக வந்து இன்னும் யாரும் ஃபிக்ஸ் பண்ணல. யார் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்லாம். ஸோ யார் எங்கேருந்து வந்தாங்க இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மலாம் யார் எங்கேருந்து வந்தோம், என்ன பண்ணுறோம், அது ஒரு ஒரு பர்பஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம ஒரு மற்றவங்களுக்குலாம் நல்லது செய்வோம். ஸோ நீ யார் வேணால் எங்கே வேணால் இருந்து பார்க்கலன்னா நீ கிளம்பி போய் எங்கேருந்து யூகேக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் யார் வேணால் எங்கள் அந்த இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுற மாட்டான்ல. 1008 கண்டிஷன் போட்டு தானே பண்ணுறாங்க. இதெல்லாம் முக்கியம். ஏன்னா இல்லைனா வந்து யார் வேணால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நாங்களும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டியில் இருக்க ஒரு கொஹீஷனை அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அப்படி இருந்தால் வந்து இது சுத்தமாக உருப்படாது. ஸோ அதனால் வந்து நம்ம கம்யூனிட்டி என்ன அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது வந்து இம்பார்ட்டண்டான விஷயந்தான். இது வந்து ஒரு பெருமொன்னும் இல்லை. ஸோ 1000 வருஷம் முன்னாடி வந்து எங்கள் தாத்தா என்ன வேலை பார்த்தாரு, உங்கள் தாத்தா என்ன வேலை பார்த்தாருன்றது முக்கியம் இல்லை. இன்றைக்கி யார் பெரிய ஆளாக இருக்கா அதுதான் வந்து இன்றைக்கி முக்கியம். ஸோ இது ஒரு பெருமைக்காக இல்லை. இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து உங்கள் அப்பா பேர் போடுற மாதிரி தான் இதுவும். உங்கள் அப்பா யார், தாத்தா யார், அதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் யாருன்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து உன்னோட ஒரு பர்பஸ் என்னன்றது வந்து உனக்கு கம்ப்ளீட்டாக புரியும். நீ சம்பாதிக்கிறத போயிட்டு ரோட்டில் இருக்க குழந்தைங்க கொடுக்கல, உன்னோட குழந்தைங்க ஒண்டிக்கு அதுங்க தானே கொடுக்குற. உன்னோட ஜீன்ஸை தானே ப்ரிசர்வ் பண்ண பார்க்குற கரெக்டாக, அதுங்க எதிர்காலத்துக்கு தானே. அதே மாதிரி தான் இது ஜீன்ஸ் வந்து உங்களோட கரெக்டாக ட்ராக் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி பேரை போடக்கூடாதுன்றது வந்து அது வந்து ரொம்ப முட்டாள்தானம். பட் அட் த சேம் டைம் நீ வந்து என்னோடய கம்யூனிட்டியாக இருக்கணும், என்னோடய ரிலிஜனாக இருக்கணும், அப்போ தான் பொண்ணு கொடுப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவான ஒரு விஷயம். நீ வந்து உன்னோட கம்யூனிட்டிக்குள்ளேயே 1000 வருஷமாக கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வந்து அது ஒரு மாதிரி இன்ப்ரீடிங் மாதிரி தான். உனக்கு பிறக்கிற குழந்தைங்க வந்து அறிவாளியாக இருக்காது, அழகாக இருக்காது, ஃபிட்டாக இருக்காது. அதனால தான் ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இந்தியன்ஸ் அடி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ கம்யூனிட்டி விட்டு கம்யூனிட்டி இது மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் கம்யூனிட்டி நேம் போடுறதும் முக்கியம்.